ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை வேளையிலே ஒரு புதிய மாதத்திலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய மாதமானது உங்களை வாழ்க்கையில் எல்லா விதங்களிலும் சீர் சிறப்போடு வாழ வழி வகுத்து கொடுப்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45 அதிகாரம் 2 வசனம். ஏசாயா 45:2 வேதவசனம் சொல்கிறது, இதோ நான் உனக்கு முன்னே போய் கோணலானவளை செவையாக்குவேன். ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. கோரேஸ் என்கிற தேவனுடைய மனுஷனுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தை ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. இந்த ஏப்ரல் மாதத்தில் இதை தீர்மானம் எடுத்துக்கிடுவோம். தேவன் உங்களை செவியாக்க விரும்புகிறார். தேவன் உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். தேவன் உங்கள் வழிகளெல்லாம் சிறப்போடு ரெகுலராக தொடர்ச்சியாக நடந்து போக கர்த்தர் வழிவகுக்கப் போகிறார். இதான் இந்த மாதத்தின் சிறப்பு. அருமையானவளை, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவளை செவையாக்குவேன். கோணலானவைகள் என்ற வார்த்தை ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. அதுக்கு 3 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. நம்பர் 1 என்னவென்று சொன்னால், நீ தாறுமாறு ஆக்கி கொண்டவைகள். நீ தாறுமாறாக்கி கொண்டவைகள். எனக்கு அருமையானவர்களே, ஆதி மனுஷனை ஆண்டவராகிய கர்த்தர் சிருஷ்டித்த பொழுது மனுஷனை பற்றி சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை என்னவென்றால், மனுஷன் தன் வழிகளை தாறுமாறாக்கி கொண்டான், கெடுத்து கொண்டான். நீ அநேக நேரங்களில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே காணப்பட குறைகளின் நிமித்தம், குற்றங்களின் நிமித்தம் ஆண்டவர் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் நம்மளே கெடுத்துக்கிடும் இல்லைங்களா? அந்த கேடுபாடான வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க போகிறார். நீ கொஞ்சம் உட்கார்ந்து யோசித்து பாருங்க. இந்த போராட்டங்கள் எதனால் வந்துச்சு? நம்முடைய கேடுபாடுகளினாலே, நம்முடைய மீறுதலினாலே, நம்முடைய அக்கிரமங்களினாலே வந்திருக்குமானால் அதை சரி செய்ய தேவனால் மாத்திரம்தான் முடியும். தேவனிடத்தில் திரும்பவும், ஆண்டவரே, என் பாவங்களும் என் மீறுதல்களும் என் வாழ்க்கையின் மேன்மை இழந்து விட்டது, கோணலாக்கி விட்டது, என்னை சீர்பொருத்தும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். கர்த்தர் அதை மாற்றி போடுவார். 2வது, உடைக்கப்பட்டவைகள். உடைக்கப்பட்டவைகள். எரேமியா 30 அதிகாரம் சொல்கிறார் அல்லவா, மறுபடியும் நகரம் மண்மேட்டின் மேலே கிடைக்கும். அதாவது உடைச்சிட்டாங்க. நெகேமியா நாட்கள் அலங்கத்தெல்லாம் இடிச்சிட்டாங்க. இதை போல் எங்கெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் பிடிமானங்கள் இருந்துச்சோ அந்த பிடிமானங்கள் எல்லாம் போயிடுச்சு. இனிமே எப்படி நம்ம ஸ்டாண்ட் பண்ண முடியும்? இது அஸ்திவாரம் முதல் கொண்டு அசைஞ்சிட்டு, செங்கலெல்லாம் உடைஞ்சிட்டு, என்ற செட்டப் எல்லாம் உடைஞ்சிட்டு, இனிமே நான் எப்படி கிரியேட் பண்ண முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, சர்வ சிருஷ்டிகராகி அவர் சொல்றாரு, எந்தெந்த இடங்களிலிருந்து கல்கள் தூக்கப்பட்டதோ, எந்தெந்த இடங்களில் நொறுக்கப்பட்டாயோ, அவை எல்லாவற்றையும் ஆண்டவராகிய கர்த்தர் செவ்வைப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவரால் முடியும். ஆண்டவராலே உன் வாழ்க்கை கட்டி எழுப்ப முடியும். உடைந்து போனது என்று சொல்கிறாயா? உடைந்து என் வாழ்க்கை கோணலாகி விட்டது என்று சொல்கிறாயா? எங்கெல்லாம் உடைக்கப்பட்டதோ, எங்கெல்லாம் நொறுக்கப்பட்டதோ, இந்த மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தர் உன்னோடு பேசுகிறான். நான் உடைக்கப்பட்ட காரியங்களை சீர் செய்வேன், ஒழுங்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். கோணலானவளை செவைப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். அவர் சொல்லுகிறார், முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் கெடுத்து கொண்ட காரியங்களை அவர் சீர்பொருந்த பண்ணுகிறார். இளையகுமாரனுக்கு திரும்ப ஆசீர்வாதம் கொடுத்தது போல உன்னை திரும்ப பண்ணுகிறார். 2வதாக, நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்த காரியத்தின் நிமித்தமாய் உடைக்கப்பட்டு போனோம். ஒரு கல்லின் மேல் கல்லிராதபடி உடைக்கப்பட்டு போனோம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் நெகேமியா கொண்டு, எஸ்ராவை கொண்டு ஆலயத்தை கட்டி எழுப்பவில்லையா? முன்னால் வாழ்க்கையிலும் முடியும். எருசலேம் நகரை கட்டி எழுப்பின ஆண்டவராகிய கர்த்தர் உன் வாழ்க்கையிலும் உடைந்து போன பகுதிகளை அவர் மறுபடியும் கட்டி எழுப்புவார். மனம் தளர்ந்து போகாதென்று இந்த மாதத்தில் அதற்கான வழிகளை கர்த்தர் திறப்பார். எந்தெந்த காரியங்கள் உடைந்து போனதோ அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் சரி செய்து உங்களை கட்டி எழுப்புவார். 3வதாக, கோணலானவளை செவைப்படுத்துவேன்னு சொன்னார், சீர்பொருந்த பண்ணுவார். சிறப்பு மிகுந்த ஒரு வாழ்க்கை கொடுப்பார். இதுவரை நீங்கள் கண்டிராத, பெற்றிராத, அனுபவித்திராத சீர் சிறப்புகளை நீங்கள் காண்பீர்கள். சகல ஜாதிகளுக்கும் நீ வெட்கப்பட்ட தேசத்திலே உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பேன் என்று சொன்னவர், நீ வெட்கப்பட்ட தேசத்திலே உன்னை மனமகிழ்ச்சியாய் வைப்பார். எப்படி வந்துச்சுமா? திடீர்னு இப்படி வந்துச்சா? எப்படி ஒரு டேக்கப் ஆச்சுது? கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்ய போறார். பிரைஸ் தி லார்ட்.
நீ உட்கார்ந்து பார்க்க போற. உன் வாழ்க்கையில் ஒரு அலங்காரத்தை கர்த்தர் கொடுக்க போறார். உன்னை பார்க்கும்போது தலையை தூக்கி இது எப்படி ஆகும்னு சொன்னாங்களோ அவங்க கண்களுக்கு முன்னாடி, இது உடஞ்சு போச்சுன்னு சொன்னாங்களோ அவங்க கண்களுக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை சீர்பருந்த பண்ண போகிறார். மன மகிழ்ச்சியால் நிரப்ப போகிறார். உன்னை அலங்கரிக்க போகிறார். தயவு செய்து அந்த கர்த்தரிடத்துல வருவாயா? ஆண்டவரிடத்துல வருவாயா? ஏசப்பா, இதோ நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த புதிய ஏப்ரல் மாதத்தில் ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில் நடக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் வேண்டிக்கொள். இந்த மாதம் ஆண்டவர் சொல்கிறார், எல்லா காரியங்களையும் தேவன் செவ்வைப்படுத்த போகிறார். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு செம்மையின் மாதமாக, செவ்வைப்படுத்துகிற ஒரு மாதமாக அமைய வேண்டும் என்ற மோட்டிவேஷனோட, என்ற குறிக்கோளோட கூட இந்த ஏப்ரல் 1 காலடிகளை எடுத்து வைப்போமா? இந்த நாள் ஒரு இனிய நாளை அமையட்டும். God bless you abundantly. Amen.